ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வாட்டர்ஃபால் ஸ்டோன்ஸை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது backflowcone வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. இதுக்கு ஒரு டப்பாவோட மூடியும் தெர்மாக்கோலை கோன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் இப்போ ஒட்டிக்கிட்டேன். நம்ம லைனாக கல்லை நான் காமிச்சிருக்க மாதிரி அடுக்கிக்கணும், அதாவது ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வரணும். இப்போது நான் இங்கே ஒரு கல் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி எஃபெக்ட் இருக்குது. அதையும் நான் இதில் ஒட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸை க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு கல்லை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே வழிகிற மாதிரி பண்ணிவிட்டு அடியில் உள்ளே ஏதாவது ஓட்டை இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது கல்லுக்கு இடையில ஹோல்ஸ் எதாச்சும் இருந்தால் நீங்கள் இன்னொரு கல்லை வச்சு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் உள்ளெல்லாம் போகாமல் இருக்கும் ஸ்மோக்கு. அப்புறம் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டெப்பாக பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அந்த ஒரு ஸ்லிட் பண்ணோம் இல்லையா, கட் பண்ணோம் இல்லையா, லைட்டாக அதில் அமுத்தி விட்டுடுங்க. இப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற கல்லில் விழுந்து அந்த ஸ்டெப்ஸில் விழுந்து அதுக்கப்புறம் கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும் வாட்டர்ஃபால். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு எப்படி வேணால் பண்ணலாம், பட் இது ஒரு ஐடியா தான். அடுத்து ஒரு பிளாக் சார்ட் இல்லை பேப்பர் ஏதாவது எடுத்துகிட்டு அதை ஒரு ரவுண்டாக நம்ம சுற்றிக்கிட்டு அதை ஒட்டி வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னா, இங்கே தான் நம்ம ஸ்மோக் ஃபால் வர வைக்க போகிறோம். ஒட்டி வச்சுட்டு இங்கே லைட்டாக இந்த ஓரத்தில், அதாவது அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற கல்லுக்கு நேராக நம்ம கொஞ்சம் தெர்மாக்கோலை நோண்டி விட்டுட்டு அங்கே இந்த கோனை ஒட்டி வச்சுடுங்க. ஒட்டி வச்சுட்டு இப்போ மேலே ஃபுல்லாக க்ளூகன் அப்ளை பண்ணி குட்டி குட்டி கல்லை நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். அந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் அங்கே வைக்கணும். அதுக்கு மேலே தான் நம்ம நம்மளோட பர்னரை வைக்க போகிறோம், அதாவது அந்த ஊதுவத்தியை வைக்க போகிறோம். கேப்பே இல்லாமல் விடணும். ஏன்னா கேப் இருந்துச்சுன்னா அது வழியாக வெளியே வந்துடும். கேப்பே இல்லாமல் பார்த்துக்கோங்க. கேப் இருந்தால் அதை கல்லால் அடைக்க முடியலனாலும் தெர்மாக்கோலை வச்சு நீங்கள் அடைச்சிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வச்சு நீங்கள் அடைச்சிக்கலாம். இப்போது இதுதான் பேசிக் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுவே போதும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம கல்லுங்களை குட்டி குட்டி கல்லுங்களை அங்கங்கே ஒட்டிக்கலாம். நான் ஃபுல்லாக இப்போ ஒட்டிடுறேன். கல் மட்டும் கரெக்டாக தேடி பார்த்து எடுத்தாலே போதும், சூப்பராக பண்ணிடலாம். ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரிலாம் பார்த்து தேடி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது மேலே இருக்க ஃப்ளாட்டுக்கும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன், கீழே இருக்க அந்த ஸ்டெப்ஸுக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். இப்போ எல்லா இடத்துலையும் கவராக இருக்கிறதால ஸ்மோக் கரெக்டாக விழும். இப்போ இதை பிளாக்காக பெயிண்ட் பண்ணிடலாம். எஸ், பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது க்ரீன் பேப்பரை ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி நான் புல் மாதிரி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இந்த பேக்ஃப்ளோ இன்சென்ஸ்பர்னர் எப்படி பண்ணணுன்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வாங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். க்ளூகன் இல்லாமல் இதை செலோ டேப் அண்ட் கம் வச்சு எப்படி செய்யலான்றதை இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.